வணக்கம் அன்னபூரணிஸ், இது அமுதா சிவசக்திவேல். இன்றைக்கி நான் சீஸ் எக் ஆம்லெட் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை எடுத்திருக்கேன். சீஸ் 3 முட்டைக்கு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா துருவிருக்கேன். அதுக்கப்புறம் பர்சில் அது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எப்படி செய்யணும்னு காட்டுறேன். மூணு முட்டையை அதில் நம்ம எடுத்து வச்ச சீஸு அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த 1 டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பர்சில் அதை இதில் தூவிடணும். தூவிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கொஞ்சமாக ஊற்றி எல்லா இடத்துலையும் கரவுல மாதிரி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மீதி இருக்கிறத லேசாக வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி வேக விடுங்க. இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. சீஸ் எக் ஆம்லெட் ரெடி.